இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாள் 5/5/2025 மே மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:56 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி பிற்பகல் 1:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 6:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். கூலிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. மாலை 6:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:51 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில தரத்தை உயர்த்தவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகள் பிரதிபலிக்கவும் செய்யும். நீங்கள் விரும்பிய வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில அன்பான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலுடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. தவறுகளை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை நிதானமாக செய்து முடித்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. தொழில் துறையை மேம்படுத்துவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சிலருக்கு திட்டமிட்டு இருந்த வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளையும் பெறுவீங்க. நிலையான வருமானத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சில வேலைகளுக்காக நீங்க முன்னேற்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்புகளும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்க வேண்டியதும் இருக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் மாறும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய நிர்பந்தத்தின் கீழே எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாங்க. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இது ஏதாவது இடையூறுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வணிகத்துல இருக்கிறவங்க பண முதலீடுகளும் செய்வீங்க. சட்டம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். உறவினர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்திலேயும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த சில வேலைகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். பிள்ளைகள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இன்று பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில சில முக்கியமான வேலைகளை நீங்க வழிநடத்தி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான உறவு படைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். நீண்டகால நிலுவைத் தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று ஏற்றம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விரும்பிய பெண்கள் இடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல ஒரு பகுதி கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பணியாளர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். வங்கி கடன்களை தடையின்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. கடையை ஒரு இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. இன்று எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். ஆதாயம் தருவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றுமே கூறலாம். நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல தங்கியிருந்த பணத்தை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் இருப்பீங்க. பணியிடத்துல சில அதிகப்படியான பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை முடிப்பதுல சிறு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட கால சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் முடிவிற்கும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்களுடைய அன்பையும் புரிந்தும் கொள்வீங்க. நண்பர்களை சந்தித்து பேசி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல நல்லிணக்கமும் காணப்படும். ஜாமீன் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல உயர்வும் இருக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கனிவாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. வர்த்தகம் சார்ந்த பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. காப்பீடு வகைகள்ல ஆதாயமும் உண்டாகும். சபை தலைவராக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. ஊழியர்கள் கிட்ட நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை சாதகமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களினால உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அதீதமான சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்கள் துணையுடனான உறவில மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக வங்கி இருப்பை எடுத்து செலவழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கணுக்கால்கள்ல வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுடைய தாய் தந்தைக்காக மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது வழக்கமான செலவுகளாகவும் இருக்குங்க. சிலருக்கு வீட்டுல பழுது பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாம். விலகி சென்ற உறவினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரிந்து சென்ற தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் தேடி வரலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்குங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதியவர்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைக்கழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்த வேலைகள் சில தடைகளுக்கு பின்பாவது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றிகரமாகவும் நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களின் மூலமாக எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறுங்க. அவர்கள் கிட்ட நீங்க விட்டுப்படுத்த செல்வதும் நல்லது. குடும்பத்துல இருக்கின்ற அனைவரையுமே அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க விவகாரங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அதிர்ஷ்டம் என்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு வேலை மற்றும் அரசு தொடர்பான விஷயங்கள்ல சிறப்பாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. மூத்த நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பண ஆதாயமும் தேடி வரலாம். தவறான இடத்துல முதலீடுகள் செய்யாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகள்ல அலைச்சல்கள் இருக்க தங்க செய்யும். பணி பொறுப்புகளின் காரணமாக உடல் அசதியாகவும் உணர்வீங்க. உடன் பிறந்தவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பயனற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதுல அமைதியும் இருக்கும். இன்று கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக வேலைகள்ல அதிக ஈடுபாட்டுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இதன் மூலம் இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. சாதகமான நிகழ்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல அஜாக்கிரதையின் காரணமாக ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான போக்கும் காணப்படும். உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பொருளாதார பாதுகாப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போதிய அளவு பணமும் கையில இருக்கும். பணவரவுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் தருவதாகவும் இருக்கும்.
உங்களுடைய முன்கோபத்தை என்று கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இது உங்களுடைய நற்பெயரை கெடுத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்கான பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லது. மனைவியினுடைய மனம் நோகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதானமாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்து இருந்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. தாய் வழியில அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. உங்கள் தாய் தந்தையினுடைய அறிவுரைகளை கொள்ளவும் செய்வீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். வியாபாரத்துல எதிர்பார்த்து இருந்த லாபமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நம்பிக்கைக்கு உரிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாக தங்க முடியும். சகோதரர்களுடைய வகையில சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் குடும்பத்துல இருக்கலாம். பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்து இருந்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஆறுதல்களும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சிரமங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் அதற்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வணிக திட்டங்கள்ல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். என்று பொறுமையாக இருந்து தங்க புதிய வாய்ப்புகளை பெற வேண்டியதும் இருக்கும். என்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு செலவுகளும் இருக்கும். வருமானத்தை கருத்தில் கொண்டு செலவுகள் செய்வதும் நல்லது தாங்க. வீண் விரயங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாங்க. உடன் இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். படிப்புல முன்னேற்றமும் இருக்கும். சக மாணவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. புதிய நபர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் சற்று குறையவும் காண்பீங்க. புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நட்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தந்தை இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளிடத்துல ஏற்பட்டு இருந்த பகைமைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சுமூகமாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையை சரியாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தவறான விஷயங்கள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகள் இடத்துல இருந்து நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சில பயனுள்ள விவாதங்களும் வீட்டில் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல இன்று போதிய அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறைகள் சிறப்பாகவும் இருக்குங்க. இதனால இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். மற்றவர்கள் கிட்ட வாக்கை கொடுத்து நீங்க ஏமாந்து விடவும் வேண்டாங்க. வாக்கு தவறியதன் காரணமாக மரியாதை குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால கவனமாகவும் இருங்க. பிரிந்து இருந்த உறவினர்களை ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வேலை இடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். அரசாங்க வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் முடியும். பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாடிக்கையாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. ஓரளவிற்கு கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியாளர்களினால சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இன்று கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல பெண்களுக்கு சாதகமான பலன்களும் இருக்கும். நிதி நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கண் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலம் தொடர்பாக அதிகமாக சிந்திக்கவும் செய்வீங்க. காதல் வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொழில் தொடர்பாக நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய முதலீடுகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கவும் செய்வீங்க. தன வருவாயும் மேம்படும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். உங்களை தேடி வந்தவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு முன்னுரிமையும் கிடைக்கும். மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். சிலருக்கு பரிசு பொருட்களையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருவாயும் மேம்படும். அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் குறையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. எதிர்காலத்தை பற்றிய சில சிந்தனையுடனும் இருப்பீங்க. பரந்த நோக்கத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான கடின உழைப்பும் உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு இடையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில பலன்களை எதிர்பார்க்காமல் கிடைக்கவும் பெறுவீங்க. இதன் மூலம் குறித்த நேரத்துல பணிகளை முடித்து தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியாளர்களுடைய உதவிகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நேர்மையாகவும் விசுவாசமாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். இன்று உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வங்கி இருப்பை நல்ல முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களை நீங்களே சிறந்த முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. இன்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. ஆனால் எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. ஆன்லைன் வர்த்தகத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நிலம் வாங்கி விற்கின்ற தொழில்ல ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியங்களிலும் இறங்கிவிடவும் வேண்டாங்க. கவனமாக இருந்து செய்வதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் கண்கள் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். முடிவுகள் எடுக்கும் பொழுது நீங்களே எடுப்பதும் நல்லது. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி நீங்க புரிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிரிகளுடைய தொல்லைகளும் நீங்கும். பழைய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரம் என்று நல்லபடியாக தங்க நடைபெறும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. இனிமையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் சாதகமாகவும் முடியும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் கூடி வரலாம். இதற்கான நிதி நிலையும் வலுவாகவும் இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க கவனமாக பேசுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. பணியிடத்திலையும் எதிரிகளுடைய தொல்லைகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சில சகிப்புத்தன்மையுடனும் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனைகளும் ஏற்படலாம். கற்பனை துறைகள்ல இருக்கிற மாற்றமும் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்தும் கொள்வீங்க. பணியாளர்களினால லாபமும் உண்டாகும். அனைவரிடத்திலுமே சாந்தமாக உரையாடக்கூடிய நாள் என்றும் கூறலாம். யாரிடத்திலும் எடுத்திருந்து பேசவும் வேண்டாம். அவர்களுடைய குறைகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். அரவணைத்து செல்வதே நல்லது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. நிறைவாகவும் உணர்வீங்க. வேலையில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குழப்பமான எண்ணங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. பணியில உயர்வையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு இருந்த வேலைகள் சுமூகமாகவும் முடியும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று உறவுல இனிமை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் அடுத்தடுத்து தங்க இருக்கும். குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு வேலை விஷயமாக இருந்து வந்த தடைகளும் தடங்கல்களும் நீங்கும். தொழில நினைத்த விஷயங்களை நீங்க சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கி அவர்கள் கிட்ட நெருக்கமும் உண்டாகும். பிரிந்து இருந்த உறவினர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஆயத்த ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை நிமித்தமாக வெளியூர்ல தங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது ஒரு செலவுகளின் காரணமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த கால இனிய அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்த்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இதனை உங்கள் பிரியமானவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சில எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பணியிடத்துல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு சில செலவுகளும் பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தாய் வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே பக்குவமாக சமாளித்து விடுவதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாங்க. உங்களுக்கு இன்று ஒரு முக்கியமான நாள் என்றும் கூறலாம். திருமணம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மூத்த நபர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் பங்கேற்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாம். எதிர்பார்த்து இருந்த லாபமும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான சூழல்களும் இருக்கின்றது. சிந்தனையின் போக்குல தெளிவும் உண்டாகும். கல்வி தொடர்பான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உணவுத்துறைகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சக ஊழியர்களினால மன அமைதியும் உண்டாகும். அரசு வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களுடைய சந்திப்புகளும் அவர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கான தைரியமும் உறுதியும் உங்ககிட்ட இருக்குங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான திறமையை வளர்த்தும் கொள்வீங்க. சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. பணியில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாங்க. ஆனால் ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. முடிந்து போன பிரச்சனைகளை பற்றி இப்பொழுது பேசவும் வேண்டாம். இது ஏதாவது கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட நட்பாகவும் அன்பாகவும் பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறைகளும் இருக்கத்தாங்க செய்யும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதீத சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மனதுல சின்ன சின்ன ஏக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். சில வேலைகளை முடிப்பதுல இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய நோக்கங்களை நண்பர்களின் மூலமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. தோப்பு குத்தகையின் மூலமாக கணிசமான வருமானத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு விசேஷங்களினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக என்ற நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில சவால்கள் விவாதங்கள்ல கலந்து கொண்டு வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வந்தும் பேசுவாங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அனைவருடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுபவ அறிவினால சில சாதனைகளையும் புரியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முன்பு வாங்கி போட்ட நிலத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம். எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதே நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்குங்க. அதற்கு நல்ல ஒரு தீர்வையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ரீதியாக இருந்து வந்த அசதிகளும் நீங்கும். உங்களுடைய எண்ணங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதும் நல்லது. பண முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகள் தொடர்பான கவலைகளும் நீங்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. செய்யும் வேலைகள்ல திருப்தியான போக்கும் இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பாக பிரிவினையில அனுகூலமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல மறைமுகமான எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு இருந்த பணிகளை எண்ணிய விதத்துல நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தைரியமான சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியின் மூலம் சில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கவும் செய்யலாங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். வேறு ஒரு நாளைக்கு ஒத்திவைப்பதும் நல்லது. பணியிடத்துல சில முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம்.
மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில கூடுதல் கவனத்துடனும் இருங்க. உங்கள் துணை இடத்துல இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே முன்கோபத்தை வெளிப்படுத்துவதை என்று கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும், அதற்கான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். அலைச்சல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்கு சந்தைகள்ல கவனமாக முதலீடுகள் செய்வதும் நல்லது தாங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. வேலைகள்ல இருக்கிறவங்க கவனமாகவும் இருங்க. கூட இருந்தே குளிப்பறிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட அரசாங்க வேலைகள் சற்று கால தாமதமானாலும் முடியவும் காண்பீங்க. சகோதர சகோதரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகளும் இருக்குங்க, ஆனாலும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சில கடினமான வேலைகளையும் சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களினால சில நன்மைகளும் உண்டாகும். நம்பிக்கைக்கு உரியவர்கள் சிலர் உதவவும் செய்வாங்க. பொது காரியங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுக்கு என்று புதிய பாதைகளை அமைக்கவும் செய்வீங்க. என்று சில சுப நிகழ்ச்சிகளை உற்சாகமாக செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்து இருந்த அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் இருக்கும். பிள்ளைகளின் மூலம் எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதிரிகளை வெல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் சொல்வதை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல சில சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். யாருக்கும் வாக்குறுதிகள் தருவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. கடின உழைப்பின் மூலமாக சில நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுக்கு தேர்வுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. தடைப்பட்டு இருந்த தனவரவும் இருக்கும். சிந்தனையில மாற்றங்களும் ஏற்படலாம். முதலீடுகள் குறித்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:51 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. மனதில் ஏதாவது தேவையற்ற கவலைகளும் ஏற்படலாம். மனக்குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதீதமான வேலைகள் இருப்பது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். சிறப்பான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. அதன்படி செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே நட்பான உரையாடல்களும் நடைபெறும். நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலையில இருந்து வந்த பணப்பற்றாக்குறைகளும் மாறுங்க. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுக்கு நிதி நிலையில இருந்து வந்த கவலைகளும் குறையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று நேர்மறையான எண்ணங்களின் காரணமாக மனமும் உடலும் என்று ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. மனதில இருந்து வந்த மந்த தன்மைகளும் நீங்கி இன்று சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இன்று சாமர்த்தியமாக செயல்பட்டு சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்திசாலித்தனமாக வேலைகள் செய்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தியும் கொள்வீங்க. மற்றவர்களுடைய மத்தியில மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மருத்துவர்கள் பேராசிரியர்களுக்கு பெருமையும் உண்டாகும். சிலருக்கு கைவலி முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாமே நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது உங்களுடைய மனதில தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த அன்பு தொல்லைகளும் நீங்கும்.
வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுகின்ற வகையில் சற்று அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல என்ற வழக்கமான போக்கும் காணப்படும். இன்று உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு வயிறு உபுஷம் மற்றும் வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு விரும்பிய லாபத்தையும் பெற்றுவிடலாம். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முடிவுகள் எடுப்பதுல ஆலோசனைகளை பெற்று செயல்படுவதும் நல்லது. பணியாட்களுடைய விஷயங்கள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் கிட்ட சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் ஏற்படுகின்ற வேற்றுமையான கருத்துக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. பக்குவமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. மாறுபடுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வதும் நல்லது. பணியில சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் வேண்டாம். உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. முன்கோபங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை விழிப்புடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு அஜீரண கோளாறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று அதிகமாக பேசி யாருடைய கோபத்திற்கும் ஆளாகவும் வேண்டாம். இடம் பொருள் அறிந்து உங்களுடைய கருத்துக்களை கூறுவதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆன்லைன் வியாபாரத்துல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி விடவும் வேண்டாம். வாகனங்களை நிறுத்தும் பொழுது பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. அரசாங்கத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசு விவகாரங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். யாரையும் அதிகமாக பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். எதிலும் கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பதட்டத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று நிதி ரீதியாக நல்ல நாளாகவும் இருக்கும். கடினமான உழைப்பிற்கு ஏற்ப நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரச்சனைகள்ல இருந்து நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பணியிடத்துல சாதகமான சூழலும் இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். நண்பர்களிடத்துல வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஜாமீன் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. ரகசியமான முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களினால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இன்று பக்திக்கும் ஆன்மீகத்திற்கும் அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். வீண் விவாதங்களும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனமும் அமைதியாகவும் இருக்குங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று பொறுமையுடனும் பொறுமையான அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான பேச்சுக்களை பேசவும் வேண்டாம் என்று அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிக பொறுப்புகளின் காரணமாக குடும்பத்துல கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல், கண்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய யோசனைகளை கூறுவதும் நல்லது. அதற்காக அவசரப்படவும் வேண்டாம். குடும்ப சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று மனக்கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய டென்ஷனை உங்கள் காதலி இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. பிரபலங்களினால ஆதாயமும் உண்டாகும். பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில தேவையற்ற பஞ்சாயத்துக்கள்ல நீங்க ஈடுபடவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுடைய வியாபாரத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரம் தொடர்பாக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. லாபமும் கிடைக்கப் பெறுவீங்க. கடினமான உழைப்பிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சற்று கவலையை தருவதாகவும் இருக்கும். சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளும் அன்பையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். பேச்சுக்களினால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இலக்கிய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். கற்பனை துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். நீண்ட கால வைப்பு நிதியின் மூலமாக ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். தடைப்பட்டு இருந்த வேலைகளையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவிட புத்துணர்ச்சியும் உண்டாகும். இன்று அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பண விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.